டேனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். விண்வெளி என்றால் நம்மில் பலருக்கு அது கனவு. அந்த கனவை நிஜமாக்கிய ஒரு மகளிர் விஞ்ஞானி தான் சுனிதா வில்லியம்ஸ். இந்திய வம்சாவளியை சேர்ந்த இவர் அமெரிக்காவின் புகழ்பெற்ற விண்வெளி வீரர்களில் ஒருவராகவும் உலகில் பெண்களுக்குள் மிக அதிக நேரம் விண்வெளி நடையில் செலவிட்டவராகவும் திகழ்கிறார். இவருடைய பெயர் இன்று உலகம் முழுவதும் பெண்கள் முன்னேற்றத்தின் அடையாளமாக விளங்குகிறது. சுனிதா வில்லியம்ஸ் 1965 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அமெரிக்காவின் ஒஹோயோ மாநிலம் யூக்ளிட் நகரில் பிறந்தார். அவரது தந்தை டாக்டர் தீபக் பண்டியா. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இவர். அவருடைய தாயார் போனி பண்டியா. இவர் ஸ்லோவேனியா வம்சாவளியை சேர்ந்தவர். சுனிதா தன் குடும்பத்தின் இளையவர். அவருக்கு 2 மூத்த சகோதரர்கள் இருக்கின்றனர். அந்த குடும்பத்தில் கல்விக்கும் கடின உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சுனிதா வில்லியம்ஸ் சிறுவயதில் மிகவும் ஆர்வமுள்ள குழந்தையாக வளர்ந்து வந்தார். அவருக்கு விளையாட்டு, ஓட்டம், நீச்சல் ஆகியவற்றில் அதிகளவான ஆர்வம் இருந்தது. ஆனால் விண்வெளியை நோக்கி அவருக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு 1970களில் நடந்த அப்போலோ திட்டங்களின் மூலம்தான். அப்போதெல்லாம் தொலைக்காட்சியில் விண்வெளி வீரர்கள் நிலவில் நடப்பது அவரை ஆச்சரியப்படுத்தியது. அந்த கணமே நான் ஒரு நாள் அங்கே போக வேண்டும் என்ற கனவு அவருக்குள் விதைந்தது. சுனிதா வில்லியம்ஸ் 1983ஆம் ஆண்டு நீதம் ஹை ஸ்கூலில் கல்வியை முடித்தார். அதன் பின் யுஎஸ் நாவல் அகாடமியில் சேர்ந்து 1987இல் சைக்காலஜி சயின்ஸில் பட்டம் பெற்றார். அவர் அதே ஆண்டில் யுஎஸ் நேவியில் சேர்ந்து விமான பயிற்சி பெற்றார். 1995இல் புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்ஜினியரிங் மேனேஜ்மென்ட்டில் முதுநிலை பட்டமும் பெற்றார். அவர் ஹெலிகாப்டர் விமானியாகவும் பின்னர் டெஸ்ட் பைலட், அதாவது சோதனை விமானியாகவும் பணியாற்றினார். சுனிதா வில்லியம்ஸ் 1998இல் நாசாவில் விண்வெளி வீரர் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கு கடுமையான உடற்பயிற்சிகள், நீரில் பயிற்சி, இயந்திர சோதனைகள், மனப்பயிற்சி என பல கட்டங்களை கடந்து பயிற்சியை முடித்தார். அவர் சொல்லும் ஒரு வரி மிகவும் அழகானதும் பிரபலமானதுமாகும். விண்வெளி கனவு யாருக்கும் சாத்தியமற்றது அல்ல, முயற்சி செய்தால் அடைய முடியாதது எதுவுமில்லை என்பதாகும். 2006 டிசம்பர் 9ஆம் தேதி அவரது கனவு நிஜமான நாள். ஸ்பேஸ் சல்யூட் டிஸ்கவரி மூலம் அவர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, அதாவது ISSக்கு புறப்பட்டார். அங்கு அவர் சுமார் 195 நாட்கள் பல விஞ்ஞான சோதனைகளை செய்தார். அவர் 4 ஸ்பேஸ் வாக் செய்து மொத்தம் 29 மணி நேரம் 17 நிமிடங்கள் வெளியில் பணிபுரிந்தார். அது ஒரு பெண்மணிக்கான உலக சாதனையாக அமைந்தது. 2012 ஜூலை 15ஆம் தேதி அன்று அவர் சோய்சு என்ற ரஷ்ய விண்கலத்தில் மீண்டும் புறப்பட்டார். அவர் அப்போது எக்ஸ்பெடிஷன் 32-33 கமாண்டராக பணியாற்றினார். சுனிதா வில்லியம்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வழிநடத்திய 2வது பெண் ஆவார். இந்த பயணத்தில் அவர் மீண்டும் 3 ஸ்பேஸ் வாக் செய்து மொத்தமாக 50+ மணி நேரம் விண்வெளியில் பணிபுரிந்தார். இப்பயணத்துக்கு பிறகு அவர் விண்வெளியில் கழித்த மொத்த நேரம் 322 நாட்கள் ஆனது. 2024ஆம் ஆண்டில் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர், போயிங் ஸ்டார் லைனர் ஆகியோர் க்ரூ ஃப்ளைட் டெஸ்ட் என்ற புதிய மனித பயணத்தை மேற்கொண்டனர். அது முதலில் 8 நாட்கள் மட்டுமே தங்கும் திட்டமாக இருந்தது. ஆனால் ஸ்டார் லைனர் வாகனத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் ISSல் 9 மாதங்கள் தங்கிவிட்டனர். இது அவர்களின் மன உறுதியையும் பொறுமையையும் உலகம் பாராட்டிய சம்பவமாகும். அவர்கள் 2025இல் பூமிக்கு திரும்பும் போது சுனிதா வில்லியம்ஸ் 600 நாட்களுக்கு மேலான மொத்த விண்வெளி அனுபவத்துடன் சாதனை படைத்தார். முதல் இந்திய வம்சாவளி பெண் ISS கமாண்டர் என்ற பெருமைக்குரியவர்
சுனிதா வில்லியம்ஸ் ஆவார். நாசா ஸ்பேஸ் பைலட் மெடல், டிஃபென்ஸ் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் மெடல், மெரிட் மற்றும் பல பாராட்டு விருதுகள் பெற்றவர். அவர் பலமுறை இந்தியாவுக்கும் வருகை தந்து மாணவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் வாழ்க்கை ஒரு பாடம். அவர் சொல்வது போல, உலகம் முழுவதும் பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, உங்களால் முடியாதது என யாரும் சொல்லிவிடாதீர்கள். இன்றும் அவர் விண்வெளிக்கான ஆராய்ச்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அவர் வாழ்க்கை நமக்கு ஊக்கம் தருகிறது. துணிவு, முயற்சி, அர்ப்பணிப்பு இருந்தால் விண்வெளியையும் எட்ட முடியும் என்பதாகும். இந்த காணொளியில் உங்களது கருத்துக்களையும் தெரிவித்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.